வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். சார், இந்த வாட்டி எடுத்தோன்னே நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் சார். என்னன்னா, இன்சூரன்ஸ்னா அப்படி உங்களுக்கு என்ன சார் இருக்கும்? நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராமை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் சார். உங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோ போட்டிருக்கீங்க. அது வந்து 2 மில்லியன் வியூஸ்க்கு மேலே இருக்குது. அந்த 2 வீடியோமே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸை பற்றின ஒரு விஷயம். இன்சூரன்ஸை எப்படி பாருங்க, எப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இந்த லிங்க்டின், ட்விட்டர் இந்த மாதிரி இடங்களில் போனாலுமே மக்கள் பல பேர் வந்து அவங்களோட கோவங்களை இன்சூரன்ஸ் மேலே காட்டுறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பெரிய கம்பெனி ஒன்று இருக்குது. ஸோ அந்த கம்பெனியே ஒரு ஸ்கேம் தான் அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதனால சார் இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய பேச்சு பொருளாக இருக்குது சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு ஏன் இன்சூரன்ஸ் மேலே அவ்வளோ இருக்கும்? மெயின் ரீசன் என்னன்னா, இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. எல்லாரும் வந்து இன்சூரன்ஸ் ஒரு முதலீடாக பார்க்கறது தான் ட்ரெடிஷ்னலாக நம்ம 40-50 வருஷமாக பார்த்துட்டு வரோம். சில்ட்ரன் பாலிசி, என்டோமெண்ட் பாலிசி, பென்ஷன் பாலிசி, எஜுகேஷன் பாலிசி, இந்த மாதிரி என்னன்னா இதெல்லாம் இன்ஃப்ளேஷனை அட்ஜஸ்ட் பண்ணாமல் மக்களுக்கு வந்து லெஸ் தென் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற பாலிசிஸ். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் மூலமாக அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் போகிற மாதிரி, வெரஸ் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு லைஃப் ஜாக்கெட் மாதிரி. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீங்கள் லைஃப் ஜாக்கெட்டை உங்களை காப்பாற்றும். இன்சூரன்ஸுங்கிறது ஒரு ஆபத்து வரும்போது நம்மளுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள். அதை போய் ஒரு முதலீட்டோட நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ எல்லாரும் இன்சூரன்ஸை ஒரு முதலீடாக பண்ணதில் கடைசி ஒரு 30-40 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்லி சப்பார் ரிட்டர்ன்ஸ் ப்ளஸ் ஏகப்பட்ட கமிஷன் டு த ஏஜென்ட்ஸ் அண்டு த பாலிசி ஹோல்டர்ஸ் ஹவ் நெவர் மேட் மணி. இன்சூரன்ஸ் பேடுன்னு சொல்லவே இல்லை. இன்சூரன்ஸை முதலீடாக பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் பேடுன்னு சொல்கிறேன். இன்சூரன்ஸ் மேலே வேறு எந்த கோபமும் கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைன்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஒருத்தருக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைன்னு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஹார்ட் அண்ட் கேன்சர் லேடிஸ்க்கு விமனுக்கு வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்கோம். கிரிட்டிக்கல் இல்னஸ் பற்றி பேசியிருக்கோம். MWPPA இந்த சென்ஸ் மேரீட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் ஏன் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். இன்சூரன்ஸை பற்றி நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இன்சூரன்ஸை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்காதீங்கிறது தான் என்னுடைய கோபமும். அதை பற்றி தான் நம்ம நிறைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கோம். ப்ளஸ் ரீசெண்டாக அந்த லிங்க்டின்ல வந்த போஸ்ட்டுமே இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறது தான் அந்த ரீசன்ட் சோஷியல் மீடியாவுடைய. சார், இப்போது இன்சூரன்ஸில் வந்து ரிட்டர்ன்ஸ் சைடை பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இன்சூரன்ஸோட ரிட்டர்ன்ஸ் பேத்தட்டிக். சப் 5% ரிட்டர்ன்ஸ் தான் எல்லா ட்ரெடிஷ்னல் பாலிசிஸும் கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு வந்து படிப்புக்காகன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாலிசி எடுத்துருவாங்க. இந்த குழந்தை 18 வயசு ஆனவுடனே அதுக்கு கொடுக்குற மாதிரி, 21 வயசு ஆனவுடனே கொடுக்குற மாதிரி ரெகுலராக பண்ணிக்கிட்டே வருவாங்க. இதோடைய ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஸ் தென் 5% தான் இருக்கும். ஒரு ரீசெண்டாக இந்த லிங்க்டின் போஸ்ட்டுடைய இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நம்பர்ஸ் ரிலேட்டடாக நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ தட் நேயர்களுக்கு புரியும் இது வந்து எந்த மாதிரி இன்சூரன்ஸு எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்கிறத புரியும். ஸோ அந்த லிங்க்டின் போஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தா, 3 வயசு குழந்தை ஒரு 50,000 ரூபா பாலிசி எடுத்திருக்கேன் ஓகே அப்படின்னு சொன்னார். அவர் வந்து 3,187 ரூபா வந்து நான் ப்ரீமியம் கட்டுறேன், 15 வருஷமாக கட்டிகிட்டு இருக்கேன். ஓகே. 15 வருஷம் மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேல்யூ கிடைச்சதுன்னு சொன்னார். ஸோ நம்ம அந்த கால்குலேஷனை போட்டு பார்ப்போம். ஓகே. ஸோ வருஷத்துக்கு 3,187 ரூபா. ஸோ நம்ம இந்த எக்ஸலே நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு கொடுப்போம். ஸோ தட் அந்த பாலிசியில் எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறாங்க, அதோடைய மெச்சூரிட்டி என்ன, அதோடைய ரிட்டர்ன்ஸ் என்னன்னு கஸ்டமர்ஸே அவங்களே போட்டு பார்த்துக்கலாம். அந்த எக்ஸல் நம்ம கொடுக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ 15 வருஷத்துக்கு 3,187 ரூபா முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் 15 வருஷத்துக்கு இப்போ எவ்வளோ முதலீடு பண்ணியிருப்பாங்க? அவங்க வந்து 47,805 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு கிடைச்ச மெச்சூரிட்டி என்ன? ஆஸ் பர் தட் சோஷியல் மீடியா போஸ்ட்டு 69,530. ஓகே. ஸோ எவ்வளோ போட்டிருக்காருன்னு சொன்னால் 47,805 ரூபா போட்டிருக்காரு. அவருக்கு கிடைச்ச பணம் 69,530. 15 வருஷத்தில் இது ரிட்டர்ன்ஸ் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா IRR bracket 15 years கேஷ் ஃப்ளோ அண்ட் தென் மெச்சூரிட்டி போட்டு பார்த்தீங்கன்னா 4.55% ரிட்டர்ன்ஸ். ஓகே. விச் மீன்ஸ் 4.55% தான் இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இவருக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த 15 வருஷத்தில். இட் இஸ் லெஸ் தேன் ஃபிக்ஸட் டெபாசிட் ரிட்டர்ன். இந்த 15 வருஷம் பணமும் அவர் எடுத்திருக்க முடியாது. கடைசியில் 15 வருஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 69,000 ரூபா பூப்புளி மிளகா கூட வாங்க முடியாது. வச்சு குழந்தையுடைய பாலிசி என்ன பண்ணியிருக்க முடியும்?
இல்லை எஜுகேஷன் என்ன, நம்ம ஒரு எல்கேஜி ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. எல்கேஜி ஸ்கூல் ஃபீஸே இன்றைக்கி 1,00,000. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். பாயிண்ட் என்னென்னா, லாங் டேர்மில் நம்ம ரிஸ்க் எடுக்கலைன்னா, ஒன்று வந்து எந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிஸும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதில்ல. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எந்த இன்சூரன்ஸ் வாங்கி யாரும் பணக்காரன் ஆகினதில்லை. ஓகே. நீங்கள் உங்கள் தாத்தா காலத்தில் இன்சூரன்ஸ் வாங்கியிருப்பாங்க, உங்கள் அப்பா காலத்தில் வாங்கியிருப்பாங்க, உங்கள் காலத்துலேயும் 3 பாலிசி 4 பாலிசி வாங்கியிருப்பீங்க. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள், இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினதுனால நீங்கள் பணக்காரன் ஆனீங்களாங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ அதுதான் என்னுடைய முதல் கோபம். ரெண்டாவது வந்து பயங்கர ராங் செல்லிங். ரீசெண்டாக ஒரு போஸ்ட், ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த போஸ்ட் நம்ம கொடுப்போம். நம்ம அது நான் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தேன். அவங்க ஆக்சுவலாக அதை கொடுக்கல, ஏஜென்ட் அது மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, 11 லட்சம் ரூபா ஒன் டைம் நீங்கள் முதலீடு பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாதம் 1,04,030 ரூபா பென்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் 11 லட்சம் நீங்கள் போடுவீங்களா, உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா கிட்ட பென்ஷன் தருவாங்களாம். பார்க்க பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் உள்ளுக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த பாலிசியை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அது டிஃபர்டு ஆன்விட்டி. இப்படி தான் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் 11 லட்சம் போட்டுருங்க, 5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணி 6வது வருஷத்துலேருந்து அந்த 1 லட்ச ரூபா தராங்களாம். இந்த இடத்துல தான் என்னென்னா, அதில் ரிட்டர்ன்ஸ் வேறு போட்டிருக்காங்க. அதை நம்ம அந்த போஸ்ட் நம்ம வந்து அந்த சார்ட்டை நம்ம வந்து காமிப்போம். அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 9.13% போட்டிருக்காங்க. ஓகே, நான் எக்ஸல் போட்டு பார்த்துட்டேன், சிஏஜிஆர் போட்டு பார்த்துட்டேன், எல்லா கால்குலேஷனும் போட்டு பார்த்துட்டேன். எப்படி பார்த்தாலும் 6% கீழே வரல, 6% கிட்ட தான் வருது. எப்படி அவங்க 9% போட்டாங்கங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். பட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ராங்காக வாங்கிடுறாங்க. ஒரு சிம்பிள் உதாரணத்தை நம்ம எடுத்துக்கோம். இப்போ நீங்கள் 11 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டுருங்க. சப்போஸ் இன்னைக்கு பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஒரு 7.5% கொடுக்குற பேங்க்லாம் இருக்குது, 7% இருக்குது. 7.5% ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7.5% தராங்க. ஓகே, அசிமிங் நீங்கள் ஒரு 7.5% கொடுக்குதுன்னு வச்சுங்க, 11 லட்ச ரூபா போட்டுடுறீங்க, ஒரு 7.5% ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் கொடுக்குதுன்னு சொன்னால், ஸோ 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ ஆகும்னா 15.8 lakhs ஆகும், 15,80,000 ஆகும். ஓகே, இதில் வந்து டேக்ஸ் இருக்கு இல்லையா, 30% டேக்ஸ் வச்சுங்க, 10% டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுவாங்க, 20% அவர் பே பண்ணுறாரு, 30% டேக்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இருக்கு எஃபெக்டிவாக அவருக்கு எவ்வளோ கிடைக்கும்னா, 11 லட்சம் போட்டிருந்தாருன்னா 14,36,000 கிடைக்கும். டேக்ஸ் வந்து ஒரு 1 லட்ச ரூபா போயிடுதுன்னு வச்சு, 1.5 லட்ச ரூபா டேக்ஸ் போயிடுது. ஸோ 14,36,000 கிடைச்ச இடத்துல பென்ஷனாக 1 லட்சம் நீங்கள் கொடுக்குற பட்சத்தில், 1,05,930 ரூபா கொடுக்குற பட்சத்தில் இதோடைய ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7% தான் வருது. எங்கே உங்களுக்கு 9.3% வருது. இல்லஸ்ட்ரேஷன்லேயே சார்ட்லேயே 9.3% கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் இதாக 9.5%, 9.8%. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இப்போ மிஸ்லீடிங்காக இருக்குது. 9.3% ஒரு பெரிய கம்பெனி கொடுக்குறாங்க, கேரண்டீடு, டேக்ஸ் ஃப்ரீ, என்ன உங்களுக்கு வேணும் அதில் போட்டுருங்கிறாங்க. பட்டு ஆக்சுவலாக ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் நிதானமாக பார்த்தா less than 7% தான் வருது உங்களுக்கு. இதுதான் வந்து என்னுடைய கோபம் என்னன்னா, ஒன்று இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல, ரெண்டாவது நிறைய மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கெட்டிங் ட்ராப்டு. அண்ட் பிகாஸ் ஆஃப் த பிக்கர் பிராண்டு, இவங்க போய் வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ங்கிற மாதிரி. பட் அந்த கம்பெனி சொல்லுதோ இல்லையோ, இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மிஸ்லீட் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸை. அதனால தான் இன்சூர் ஏஜென்ட் இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஹவ் டன் செவரல் வீடியோஸ் இன் த பாஸ்ட் விச் ஹஸ் காட் மில்லியன் வியூஸ் இன் த இன்ஸ்டாகிராம். சார், இப்போது நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது சார். ஸோ அஸ் அ காமன் பீப்புள் மைண்ட் செட்லேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்சூரன்ஸ் தனியாக, இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக போய் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எங்களுக்கு ரெண்டுமே ஒரே இடத்துல கிடைக்குதுன்றப்போ நார்மல் பீப்புள் மைண்ட் செட்லேருந்து அதான சார் சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரெண்டுமே ஒரு இடத்துல கிடைக்குது, எனக்கு டைமும் சேவ் ஆகுது, எனக்கு ரெண்டுமே ஒரு இடத்துல கிடைக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் போய் நீங்கள் சொல்கிற அந்த இன்சூரன்ஸ் வாங்குறோம், அதான் இன்வெஸ்ட்மெண்ட் லிங்க் ஆகிருக்க இன்சூரன்ஸ் வாங்குறோம். ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு பெருசாக தப்பு தெரியலையே சார். அதுதான் உங்களுடைய கேட்ச். ஓகே, கேட்ச் என்னன்னா, ஃபஸ்ட் இயரே உங்களுக்கு 20% கமிஷன், 30% கமிஷன், 40% கமிஷன். ஸோ இந்த மாதிரி பாலிசிஸ்லேயே என்ன ப்ராப்ளம்னா, நிறைய ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கு பயங்கர கமிஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் யுவர் ஏஜென்ட் டு டூ வெல், then you can buy this policies. Suppose நீங்கள் as a policy holder நீங்கள் நல்லா வரணும், நல்லா ரிட்டர்ன்ஸ் வரணும்னா முதலீடாக நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியே வாங்கக்கூடாது. ஓகே, ப்ளஸ் இந்த பாலிசிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாலிசி அட்மின் சார்ஜு, அப்ஃப்ரண்ட் சார்ஜு,
மார்ட்டாலிட்டி சார்ஜ், ஸோ many சார்ஜஸ் இருக்குது. இந்த சார்ஜஸ் எல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கே உங்களுக்கு 4-5 வருஷம் ஆயிடும். 100 ரூபா பணம் போடுறீங்கன்னா மொதல் வருஷமே இப்போ 85 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 85 100 ஆகிறதுக்கே உங்களுக்கு 2-3 வருஷம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வருஷம் போகும். ஸோ அதனால் அந்த 15 வருஷம் இருந்தால் தான் அதோடைய காஸ்ட்டே அது வந்து என்ன ஆகும்னா அது கவர் ஆகும். ஸோ நான் லாங் டேர்ம் பேசிஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ண எகெயின் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவை. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்ன, நம்ம பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி 100 பேரில் 2 பேர் இறந்து போகிறாங்க. இந்த 2 பேருக்கு, இந்த 2 பேருங்கிறது துரதிர்ஷ்டசாலி, 98 பேருங்கிறது அதிர்ஷ்டசாலி. இந்த அதிர்ஷ்டசாலிங்க எல்லாரும் சேர்ந்து அந்த 2 ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு சீப்பராக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவை. இதுதான் நம்மளுக்கு இன்சூரன்ஸ்னு தேவை. முதலீடு ஏன்னா இப்படி எடுத்து பாருங்கள், இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய வேலை என்ன? இன்சூரன்ஸ் கொடுக்கறது 1 கோடி 2 கோடி 4 கோடி 10 கோடின்னு கொடுக்கறது. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட வேலை என்ன? பங்குச்சந்தையோடைய வேலை என்னன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது. அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. ஸோ அதனால் அந்த கம்பெனியில் நீங்கள் இன்சூரன்ஸில் வாங்குங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் வாங்குங்க, ப்ரிஃபரபிளி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்குங்க. ஓகே, இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் ரிட்டர்ன்ஸு பெட்டராக இருக்கும். நீங்கள் சொன்னலாம் எனக்கு புரியுது சார். பட் நான் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டேன் சார். இப்போ நான் என்ன சார் பண்ணுறது? இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துட்டீங்க? ஆமாம், எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு கேட்சாக நீங்கள் சொன்னீங்க, அதான் கேட்ச் ப்ரைஸே அப்படின்ட்டீங்க. அந்த கேட்ச் ப்ரைஸில் விழுந்துட்டேன் சார். இப்போ நான் எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? ராங்கான பஸ்ஸில் ஏறிட்டீங்க. ஓகே, நீங்கள் இப்போ இறங்கணும். உடனே இறங்குவீங்களா, கொஞ்சம் தூரம் போய் இறங்குவீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ இறங்கிடுவேன். இப்பயே இறங்குனீங்கன்னா உங்கள் ரிட்டர்ன் ட்ரிப் இருக்கு இல்லையா, வர காஸ்ட்டு கம்மியாகும். ஓகே, ரொம்ப தூரம் போயினீங்கன்னு வச்சுங்க. இப்போ பக்கத்தில் சிதம்பரம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆந்திரா பக்கம் போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் இறங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ட்ரிப்பு கம்மியாக இருக்கும். விச் மீன்ஸ் பைட் த புல்லட் அண்ட் ஃபேஸ் த சேலஞ்ச் அண்ட் க்ளோஸ் த பாலிசி. ஆல்ரெடி நீங்கள் வந்து தவறாக பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரம் வெளியில் வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது. லாங்கராக வெயிட் பண்ண பென்னி வைஸ் பவுண்ட் ஃபுல்லிஷ் ஆகும். யூ லூஸ் த டைம் வேல்யூ ஆஃப் மணி, யூ லூஸ் த காம்பவுண்டிங்கு, யூ லூஸ் த மார்க்கெட்டு, எல்லாம் உங்களுக்கு இழந்து போயிடுவீங்க. ஏன்னா டைம் தான் மனிதனுடைய வாழ்க்கையே காலத்தால் ஆனது. நீங்கள் 15 வருஷம் நீங்கள் வெறுமனே 4% 5%க்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் உப்பு புளி மிளகா வாங்குறது கூட உங்களுக்கு பத்தாது சார். அதான் சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க சார், எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேறு இன்சூரன்ஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னென்ன விஷயம் சார் பார்க்கணும்? இல்லை எப்படி நான் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எப்படி பிளான் பண்ணணும்? ஸோ பெயின் இஸ் அ ஃபேக்ட், சஃபரிங் இஸ் அ சாய்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீ இன்சூரன்ஸை எடுக்கணும் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் யூ ஹவ் டு சஃபர் ஃபார் 15 years 20 years. த பெஸ்ட் வே டு டேக் இன்சூரன்ஸ் இஸ் டு பை அ டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், கிரிட்டிக்கல் கேர் இன்சூரன்ஸ், ஹார்ட் அண்ட் கேன்சர் இன்சூரன்ஸ் ஃபார் விமன். அது தவிர நல்ல ரைடர்ஸ் ஆக்சிடென்டல் பாலிசி, MWPA மேரீட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆஃப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இன்சூரன்ஸ் மூலமாக எடுத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வந்துட்டால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை ஜஸ்ட் பை அன் இண்டெக்ஸ் ஃபண்டு வாங்கிட்டு சமத்தா ஒரு 15-20 வருஷம் இருந்தீங்கன்னா இந்த பக்கம் லைஃப் கவரும் இருக்கும், இந்த பக்கம் ரிட்டர்ன்ஸும் இருக்கும், இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ணுவீங்க, ஓரளவுக்கு வெல்த் கார்பஸ் இருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.